ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம்ல, அதில் அங்கே என்னென்ன நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி தான் குயிக்காக ஒரு சிம்பிளான வீடியோ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஆக்ரா ஸ்பெஷல் ஸ்வீட் பேடா. இது சீனி நிறைய சேருது, ஆனால் வெண்பூசணி வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் இது வாங்கியிருந்தோம். டாய்ஸ். ஸோ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இதெல்லாம் நாங்கள் ஜம்முலேருந்து தான் வாங்கினோம். ஆனால் இதெல்லாம் கம்மி பண்ண மாட்டாங்க ரேட்டு, ஹோல்சேல். ஸோ அதே ரேட்டுக்கு தான் நம்ம வாங்க முடியும். ஆனால் டெல்லியில் எல்லாம் போனீங்கன்னா ரொம்ப கம்மி பண்ணி நம்ம கேட்டு கம்மி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கலாம். ஸோ இதெல்லாம் கூட ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. லிங்க் வேணும்னா நான் போடுறேன். இது நல்லா இருந்துச்சு. இது ஆன் பண்ணால் இது ஷூட் பண்ணும். இது எதுக்காகனா இது ரெண்டுமே மூவ் ஆகி போகும், அந்த மாதிரி டாய்ஸ். ஸோ பேபி ஊறுறதுக்காக இது போடலாம் அப்படின்னு அவன் என்ன ஊற ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அதுக்காக இது ரெண்டு மாதிரி குட்டி டாய்ஸ். ஸோ எல்லா பேபிஸ்க்கும் சேர்த்து வாங்கியிருக்கோம். உங்களை வாங்குறத விட டாய்ஸோ எது வாங்கணுன்னாலும் ஜம்முவில் நம்ம ஹோல்சேல். ஸோ ஃபிக்ஸ்டு ரேட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் டெல்லியில் எங்களுக்கு டைமே இல்லாமல் போச்சு. ஸோ அங்கே எதுவுமே வாங்க முடியல. ஆனால் அங்கே நம்ம டெல்லியில் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கம்மி பண்ணி வாங்கலாம். அங்கே எதுவுமே வாங்க முடியல. டாப்ஸ் எல்லாம் வாங்க முடிஞ்சுது. டெல்லியில் டாப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி கிடச்சிது. அதில் உள்ளது தான் நான் என்ன போட்டிருக்கேன். லெதர் ஒரிஜினல் லெதரில் செஞ்சுருப்பாங்க. ஸோ என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஹீல்ஸாக இருந்தாலுமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால இது நமக்கு ரூபாய் எல்லாமே கம்மி பண்ண முடியாது. ஏன்னா பியூர் லெதர். ஸோ காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைட்டர் வச்சு எரிச்சே நமக்கு காமிப்பாங்க, எரியாது, தீ பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஜென்ஸோடது, அத்தோடது. ஸோ ஜென்ஸோட பெல்ட், இது அடுத்து பாப்பாவோடது, அப்புறம் அத்தோட ஷூஸ். இது ஜம்முவில் ரொம்ப ரொம்ப எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரிஜினலான ட்ரெஸ். ஒரிஜினல் கொஞ்சம் காஸ்ட்லி. அதுலேயே டியூப்ளிகேட் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஒன்றும் இல்லை. இந்த நூல் இதில் துன்னவே செய்யாது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வரவே செய்யாது. அதில் நூல் துணி நம்ம இழுக்க வந்துட்டே இருக்கோம்ல, அந்த மாதிரி வரும். ஸோ இது ஜம்மு ஸ்பெஷல் ட்ரெஸ் குர்த்தி. இது வாங்கியிருந்தேன். ரொம்ப தாங்கும். பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் உள்ள ஷால், ரெயின் கோட். இதுவுமே ஜம்முலேருந்து வாங்கினதுனால நமக்கு ஃபிக்ஸ்டு ரேட் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இதுவே நம்ம பிளாட்ஃபார்மில் அந்த மாதிரிலாம் வாங்கினோன்னா கம்மியாக கிடச்சிருக்கோம். நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மழை பெஞ்சதுன்னா போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்கும். எங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூபாவும் கூடுதல். அதுனா நல்ல வெயிட்டாக இருக்கும். இதாகும் போது நமக்கு வெயிட்டாக இருக்காது. ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்ட மாதிரி எப்படி இருக்கும். ஸோ அங்கே நமக்கு ஒரிஜினலாக எல்லாமே கிடைக்கும். குங்குமப்பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சம்டைம்ஸ் டவுட்டாக இருக்கும். நிறைய பேர் சாஃப்ரான் ஜெல் அந்த மாதிரி எல்லாமே ஃபேஸுக்கு நம்ம ஒரு க்ரீம், சாஃப்ரான் க்ரீம் அந்த மாதிரியெல்லாம் விற்கும்போது ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. எப்படி இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஏன்னா ஒரு கொஞ்சமே நமக்கு நிறைய ரூபாய் இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். செரியிலையுமே ரெண்டு டைப் வச்சுருக்காங்க. ஒன்று இது ஒரிஜினல். ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல். இன்னொன்று இதுலேயே ஒரிஜினல் மாதிரியே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க நமக்கு இது ஒரிஜினல் மாதிரி இருக்கிறது அப்படின்னு. இது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இதுதான் வாங்கியிருந்தோம், ஒரிஜினல் பிஸ்தா. ஸோ இதுதான் நான் வாங்கியிருந்தேன். இது ரேட் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு வேறு இன்க்ரீடியன்ஸ் ஆட் ஆகிறதுனால கொஞ்சம் ரேட் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லைனா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தான் இருக்கும். குங்குமப்பூ கொஞ்சமாக தான் இருக்குது. 300, 350 அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது டீ போட்டு குடிக்கிறதுக்காக வாங்கியிருந்தோம்.
வால்நட்டு, அப்புறமா வந்து இது பார்த்தீங்கன்னா பாதாம். பாதாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கடையில் பார்க்குற மாதிரியெல்லாம் இருக்காது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தது. அது என்ன வித்தியாசம்னா, இதை வந்து நம்ம கை வச்சு இப்படி வித்துக்குனாலே அதில் வந்து ஆயில் வருது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வாங்கியிருந்தோம். தோடோட இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தோடோட இருக்கிறது வந்து ரூபாய் வந்து கொஞ்சம் கம்மி. தோடெல்லாம் உடச்சி வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி. அதனால் நாங்கள் தோடோட வாங்கியிருக்கோம். ஜம்முவில் வந்து எல்லாமே காஸ்ட்லியாக தான் நம்ம வாங்க முடியும். ஸோ அண்ட் ஒரிஜினல் வந்து நமக்கு கிடைக்கும் எல்லாமே. ஸோ இவ்வளவு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்காக இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பை, டேக் கேர் அண்ட் see you on next video.